ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனாட்சி சிவசங்கரன் ஆன்மீகம் மற்றும் சாத்வீக சமையல். இன்னைக்கு உங்களுக்காக ஆன்மீக செய்தி, மிக மிக முக்கியமான செய்தி கொண்டு வந்திருக்கேன். ஸ்கிப் பண்ணாம கேளுங்க. இன்னைக்கு மார்ச் 1, நாளைக்கு மார்ச் 2, 3 மிக மிக முக்கியமான நாள். இந்த முக்கியமான நாள் நமக்கு எல்லாத்துக்கும் உரிய நாள். இந்த நாளை மிஸ் பண்ண கூடாது அப்படிங்கிறதுனாலதான் நான் இன்னைக்கே வீடியோ போடுறேன். சரி, என்ன நாளுங்கிறது நான் இப்ப சொல்றேன். நாளைக்கு மக நட்சத்திரம் வருது. அதுதான் முக்கியமான நாள். மாசி மகம் என்று சொல்லுவார்கள். சரி, இத்தனை நாள் வரலையா மக நட்சத்திரம் நீங்க கேட்பீங்க. எல்லா நாளைக்கும் ஒவ்வொரு மாதத்திலும் மக நட்சத்திரம் வரும் இல்லையா? அது ஒன்னும் ஒரு பெரியதா சொல்லல. ஆனா மாசி மாதத்தில் வரக்கூடிய மக நட்சத்திரம் மிக மிக சிறப்பு வாய்ந்தது. ஏன் சிறப்பு வாய்ந்ததுங்கிறத இப்ப நான் சொல்றேன். இந்த சாத்திரங்களின்படி சந்திர பகவான் சிம்ம ராசியிலும் மக நட்சத்திரத்துக்குள்ளும் உள்ளே நுழைகிறார். அதனால மாசி மகம் என்று சொல்லப்படுகிறது. இன்னொன்னு, நவகிரகங்களில் தேவர்களில் உருவான குரு பகவான் இருக்கார் இல்லையா? அவர் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மக நட்சத்திரத்துக்குள்ள நுழையிற தினம்தான் நாளைக்கு. அதனால மகாமகம் என்று சொல்லுகிறார்கள். அந்த நாளன்னைக்கு நாம புனித நதிகளில் நீராடினோம்னா தெய்வ அருள் கிடைக்கும், பித்திருக்களுடைய அருள் கிடைக்கும். இவ்வளவு சிறப்புகள் வாய்ப்பு. சரி, அது என்ன சிறப்புகள்ன்றத நம்ம பார்க்கலாம். இப்ப நாளைக்கு மார்ச் 2 தினத்தன்னைக்கு மேல் உலகத்திலிருந்து 30 கோடி தேவர்கள், நம்முடைய பித்திருக்கள் எல்லாருமே பூமிக்கு வராங்க. பூமியில புண்ணிய நதிகளில் நீராடி தங்களுடைய பாவங்களை போக்கிக் கொண்டு செல்வார்கள் அப்படின்னு சொல்றது ஐதீகம். இந்த நாள் இன்னைக்கு அவங்க எல்லாம் வர்றதுனால நாளைக்கு நாளை பட்சம் இந்த பூமி தெய்வீக ஆற்றல் நிரம்பி இருக்குமா. இந்த தெய்வீக ஆற்றல் நிரம்புறதோட புண்ணிய நதிகள்லாம் தெய்வீக சக்தி அதிகமா இருக்குமா. அதனாலதான் மக்கள் புண்ணிய நதிகளில் நீராடிட்டு வர்றாங்க. சில பேருக்கு எதுக்கு நீராடுறாங்க என்னன்னே தெரியாம போய் நம்ம போனா நம்ம பாவங்கள்லாம் நீங்க சொல்லிட்டு நீராடிட்டு வர்றாங்க. ஆனா அது என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதனாலதான் அதனுடைய சிறப்புகளை பற்றி இன்னைக்கு சொல்றேன். நாளைக்கு பித்ருக்களும் தேவர்களும் இங்கு வருவதால் இந்த பூமியே தெய்வீக சக்தி நிரம்பி இருக்கும். புண்ணிய நதிகள்லாம் தெய்வீக ஆற்றல் நிரம்பியதால் இந்த நாள் இன்னைக்கு தெய்வ ஆற்றல், தெய்வ கடாட்சம் நிறைய கிடைக்கும். அதனாலதான் நாமும் போய் நீராடிட்டு வந்தோம்னா நம்முடைய பாவங்கள் எல்லாம் நீங்கி நமக்கு தெய்வத்தோட அருள் கிடைக்கும். நம்முடைய பித்ருக்கள் நமக்கும் ஆசி வழங்கிட்டு போவாங்க. சரி, இதை விட இதுல இன்னொரு சிறப்பு என்ன இருக்கு தெரியுமா? இந்த நன்மை இல்லாம இன்னொரு சிறப்பு என்னன்னா, இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய மக நட்சத்திரத்தன்று நாம புண்ணிய நதியில நீராடினோம்னா டைரக்டா நமக்கு முக்தி கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. நம்மளுடைய தோஷம்லாம் நீங்கும்னு சொல்லப்படுகிறது. தோஷம்னா என்னன்னா, இப்ப சர்வ தோஷம் இருக்கும், அப்புறம் பித்ரு தோஷம் இருக்கும், பித்ருக்களுக்கு செய்யாமல் அந்த தோஷம்லாம் இருக்கும் இல்லையா? ராகு தோஷம், இதெல்லாம் நிறைய தோஷங்கள் இருக்கு இல்லையா? அந்த தோஷங்கள்லாம் நீங்கிரும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சரி, ஏன் நீங்குது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். திருவண்ணாமலையில வல்லாள் அரசன் ஒரு அரசர் இருந்தார். அவருக்கு குழந்தை செல்வமே ஈட்டார். தன்னுடைய ஈமக்கடன் செய்யறதுக்கு கூட ஒரு குழந்தை இல்லையேன்னு சொல்லி இந்த அண்ணாமலையார் ரொம்ப வருந்தி வேண்டிக்கிறார். அந்த நேரத்துல அண்ணாமலையார் சிறுவனாக தான் செய்வதாக அவருக்கு வாக்களித்தார். அவர் மரண காலம் வரும்போது அவரே சிறுவனா அவருடைய ஈமக்கடன்கள்லாம் செஞ்சு அவருக்கு முக்தி அளித்தார். மேலும் இந்த நாள் அன்னைக்கு நீராடுபவர்கள் எல்லாருக்குமே புனித நதிகளில் நீராடினால் எல்லாருக்குமே நேரடியாக முக்தி அளிப்பதாக வாக்கு கொடுத்ததாக புராண வரலாறுகள் சொல்லுகின்றது. சரி, நாளைக்கு நம்ம எந்த தெய்வத்தை வழிபடணும் அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்கு இல்லையா? அதுக்கு சொல்றேன். நாளைக்கு பொதுவாகவே ஒரு விழா என்றால் ஒரு தெய்வம் மட்டும்தான் இருக்கு. இப்ப தைப்பூசம்னா முருகப்பெருமானை வழிபடுவோம், சிவராத்திரினா சிவபெருமானை வழிபடுவோம், நவராத்திரினா அம்மனை வழிபடுவோம், இப்படியெல்லாம் வழிபடுவோம் இல்லையா? ஆனால் மாசி மகம் மட்டும் தெய்வங்களின் சங்கமமாக சொல்லப்படுகிறது. என்ன அப்படின்னா, சிவபெருமான் வருண பகவானுக்கு சாப விமோச்சனம் கொடுத்த நாள். அதனால சிவபெருமானை வழிபடலாம். அதுக்கப்புறம் தாட்சாயணி
தட்சணையின் மகளாக தாட்சாயணி தேவி அவதரித்தாள். பார்வதி தேவி, பார்வதி தேவியை வழிபடலாம். அப்புறம் முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு மந்திர உபதேசம் செய்த நாள் தான் இந்த நாள். அதனால இந்த நாளன்னைக்கு முருகப்பெருமானையும் வழிபடலாம். மேலும் இந்த நாளன்று பூமியை ஒரு அசுரன் கொண்டு போய் பாதாளத்துல கொண்டு போய் வச்சுட்டான். அப்ப அந்த நேரத்துல மகாவிஷ்ணு வராக அவதாரம் எடுத்து பாதாளத்துக்குள்ள போய் பூமியை மீட்டு கொண்டு வந்ததாக புராணங்கள் சொல்லுகின்றன. அதனால பெருமானை வழிபடலாம். அப்ப பாருங்களேன், சிவபெருமானை வழிபடலாம், பார்வதியை வழிபடலாம், முருகப்பெருமானை வழிபடலாம், பெருமானை வழிபடலாம், அதே போல வருண பகவானை வழிபடலாம். இவ்வளவும் தெய்வங்களுடைய சங்கமமாக இருக்கின்றது. சரி, இது எப்ப நீராடுறது, புனித நீராடுறது அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியணும் இல்லையா? அப்ப இதை ஸ்கிப் பண்ணாம கவனிங்க. மார்ச் மாதம் நாளைக்கு 2ஆம் தேதி காலை 8:17 மக நட்சத்திரம் ஆரம்பிக்கும். இப்ப பௌர்ணமியும் ஒரு மக நட்சத்திரமும் இணையிற நாளைத்தான் மாசி மகம் என்று சொல்லுகின்றாங்க. அதுவும் அப்ப பௌர்ணமி நாளை கழிச்சுதானே வருது. நாளைக்கு மார்ச் 2 திங்கக்கிழமை காலையில 7 to 9 ராகு காலம். அதே போல 10 to 12 யமகண்டம் வருது. இப்ப எந்த நேரத்தில் நீராடுறது, புனித நீராடுறது எந்த நேரத்துல அப்படின்னா 7 to 9 வர்றதுனால 9:05 நம்ம நீராடலாம். 9:05 10 வருது இல்லையா, 10:25 நீராடலாம். அதுக்கப்புறம் 12 வருது இல்லையா, 12 முடிஞ்சிடும். 10 to 12. அப்புறம் 12:05 மறுநாள் மார்ச் 3 8 நீராடி முடிச்சிடணும். இந்த நாளை நாம் மிஸ் பண்ணவே கூடாது. புண்ணிய நாளாக இந்த நாள் கருதணும். சரி, இது எங்கெங்கெல்லாம் போய் நீராடலாம், நான் புண்ணிய கஷேத்திரங்கள் எங்கெங்கே இருக்குது அங்கெல்லாம் போய் நீராடலாம். அப்படி நீராட முடியாதவங்க, அப்படி நீராட முடியலைன்னு வச்சுக்கோங்க, அப்படி நீராட முடியாதவங்க அவங்கவுங்க ஊர்லேயே கோயிலில் புனித தீர்த்தம் இருக்கும் இல்லையா, அந்த கிணறு இருக்கும்ல, ஏரி, குளம், கிணறு, ஆறு எதில் வேணாலும் நம்ம நீராடலாம். அந்த நீராட நம்ம ஊர் கோவில்லையே புனித தலமாக இருக்கலாம். அங்கே அங்கே உள்ள கிணத்துல நீர் எடுத்து நீராடலாம். நம்ம ஊர் கோவிலில் இருந்தலாம். அதே மாதிரி நம்ம ஊரே ஒரு ஆறு இருக்கிற ஊராக இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த ஆற்றில் போய் நீராடலாம். அதுக்கும் மேலே என்னால் போக முடியலைங்க, என்ன பண்ணுறதுனே தெரியலைங்க, நாளைக்கு மார்ச் 2 போக முடியாதவங்க மார்ச் 3 8 நீராடி முடிச்சிடணும். அதே மாதிரி மார்ச் 2 8 முன்னாடி நீராடக்கூடாது, 8 பின்னாடி நீராடினால்தான், 9:05 நீராடினால்தான் சிறப்பு. அதுக்கு முன்னாடி நீராடினா அது புண்ணிய நதியில் நீராடின பலன் கிடைக்காது. சரி, இதுக்கெல்லாம் போக முடியலைங்க, என்னங்க நம்ம பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீட்டிலேயே கங்கா தீர்த்தம் வச்சுருப்போம் இல்லையா, சாமி ரூமில். இது நம்ம இதில் காசியில் போயிட்டு வர்றவங்க இல்லையா கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த கங்கா தீர்த்தத்தை எடுத்து நாம் இறைவனை வணங்கி அந்த 9:05 நம்ம இறைவனுக்கு முன்னாடி ஓம் நம சிவாயா, எல்லா புனித நதிகள்லையும் நீராடின்னு எனக்கு பலன் கிடைக்கணும், எனக்கு எல்லா இறைவனுடைய ஆசியும் எனக்கு கிடைக்கணும், அதே போல் பித்ருக்களுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைக்கணும், எங்கள் தோஷங்கள்லாம் நீங்கணும், எங்களுக்கு நல்ல அருள் புரியணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு அந்த கங்கை நீரையே நம்ம வீட்டில் தெளித்து புனித நீராடின எல்லா பலன்களும் எங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு நீராடலாம். இவ்வளவு சிறப்புகள் நாளைக்கு இருக்குங்க. புண்ணிய நாளாக மார்ச் 2 3 விட்டுறக்கூடாது. அதனால் புண்ணிய நாளான இந்த நாளுடைய சிறப்புகளையெல்லாம் உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டேன். இதை எல்லாமே தெரிஞ்சுக்கங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த கமெண்ட்ஸில் என்னன்னாலும் நான் பதில் சொல்ல தயாராக இருக்கேன். இவ்வளவு சிறப்புமிக்க நாள் எனக்கும் பெரியவர்கள்லாம் சொல்லி தான் நானும் இதை உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் இதை ஏற்றுக்கொண்டு ஸ்கிப் பண்ணாமல் ஒவ்வொன்றையும் கவனமாக கேட்டு அதைப்படி செயல்படுங்க. நானும் எங்கள் ஊர் கோவில் பழனி
பழனியில் வந்து சண்முக நதின்னு ஒன்று இருக்குது. அங்கே போய் நம்ம தீர்த்தம் வந்து எடுத்து தலையில் தண்ணி எடுத்து குளிச்சுட்டு போய் அந்த தண்ணியை நம்ம தலையில் வச்சு வேண்டிட்டு நீராடலாம். முருகனுடைய திருத்தலம். அப்படி ஒவ்வொரு ஊர்லேயும் எவ்வளோ சிறப்பு இருக்கும் இல்லையா? அந்த ஊரில் போய் நீங்கள் வந்து அந்த ஊர் குளங்களில், அதான் சொல்கிறேன்ல, குளம், ஏரி, குளம், கிணறு, ஆறு எல்லாத்துலேயுமே நாளைக்கு நீராடலாம். புண்ணிய நதியில் நீராடின பலன் நமக்கு கிடைக்கும். அதுக்கு மேலே என்னால் எதுவுமே செய்ய முடியலைன்னா, விநாயகர் எப்படி தன்னுடைய அம்மா அப்பாவை சுற்றி உலகத்தையே சுற்றணும்னு சொன்னாரோ, அது மாதிரி நாம் வந்து நம்மளுடைய வீட்டிலேயே கங்கா தீர்த்தம் கண்டிப்பாக இல்லாமல் இருக்காது யார் வீட்லையும். அந்த கங்கா தீர்த்தத்தை எடுத்து நாம் என்ன பண்ணணும், நம்ம தலையில் பிரதோஷத்தை கொண்டு புண்ணிய நதியில் நீராடிய பலன் எங்களுக்கு கிடைக்கணும். ஓம் நம சிவாயான்னு சொல்லிட்டு அந்த தண்ணீரை வந்து தலையில் ஊற்றிக்கோங்க. நமசிவாயா, எங்களுடைய பாவங்கள்லாம் நீங்களும் தாட்சாயணி தேவியை வேண்டிக்க, பார்வதி தேவி, முருகப்பெருமானே வேண்டிக்கங்க, எல்லாம் நல்லபடியாக முடியணும்னு வேண்டிக்கிட்டு இருக்கோம். சரி, இதுக்கு மேலே நாம் வந்து நாளைக்கு கோயிலுக்கு போனோம்னா சிவபெருமானுக்கு தீர்த்த நீரால் அவருக்கு அபிஷேகம் பண்ணலாம். அது அப்படி செய்யலாம். ரெண்டாவது வந்து தாட்சாயணி அம்மா பார்வதி தேவி அம்மனுக்கு வந்து எலுமிச்சம்பழ தீபம் போடலாம். இது விளக்கு பூஜை செய்யலாம். நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபடலாம். எலுமிச்சம்பழம் மாலை சாத்தலாம். அம்மாவுக்கு புடவை சாத்தலாம். நாளைக்கு வந்து பார்வதி தேவியை வணங்கினா அவ்வளோ ஒரு சிறப்பு. அப்புறம் வந்து முருகப்பெருமானுக்கு வந்து இது சந்தன அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், பால் அபிஷேகம் இதெல்லாம் செஞ்சோம்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு. இத்தனை தெய்வங்களையும் வழிபடலாம். பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளை வழிபடலாம். நமக்கு பூமியவே மீட்டு கொடுத்தாரு இல்லையா? அதனால் பெருமாளை வழிபடலாம். இவ்வளவு சிறப்புகள் அடங்கிய ஒரு நாளாக மாசி மகம் வந்து மகாமகமாக சொல்லப்படுகிறது. பெரியோர்களால் சொல்லப்பட்ட இந்த நாளை நாம் மிஸ் பண்ணாமல் நம்மளால் முடிஞ்சது என்னவோ அதை செய்து அவங்கள வழிபட்டு எல்லாரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நமக்கு இருக்குது. நன்றி.